மகாராஷ்டிரால நாம இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி சின்னதா ஒரு காலி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த வியூஸ் கூட அடிக்கடி நான் வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லுவீங்க வியூஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் பிரியா சிஸ்டர் கூட அடிக்கடி கமெண்ட்ல கேட்பாங்க வியூஸ் அடிக்கடி வீடியோல காமிங்க காமிங்க அப்படின்னு. என்னதான் வெயில் காலத்துல ரொம்ப காஞ்சி போய் தெரிஞ்சாலும் மழை காலத்துல நல்லா கிரீனிஷா வியூஸ் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த காலி இடத்துல புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வரப்போகுது. அதாவது 7 மாடி கட்டிடம். அதுக்கு பூமி பூஜையும் போட்டுட்டாங்க. இனிமே அந்த ரோடுக்கு அப்புறம் உள்ள வீடுகளோ நமக்கு தெரியாது. ஏன்னா 7 மாடிங்கும் போது ஃபுல்லா மறைஞ்சிடும். நம்ம 10th ஃப்ளோர்ல இருக்கிறனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. நம்ம அபார்ட்மெண்ட்லயே கீழே 7th ஃப்ளோர் வர உள்ளவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான். ஏன்னா முன்னாடி இவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் வரும்போது பெருசா காத்தோட்டமோ இல்லை வெளிச்சமோ அவ்வளோவா இருக்காது. சின்னதா ஒரு காலி ஸ்பேஸ் இருந்தாலும் அதுல உடனே அபார்ட்மெண்ட் கட்ட ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. எவ்வளவுதான் அபார்ட்மெண்ட் வந்தாலும் மக்களும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. உடனே சேல்ஸ் ஆயிருது. நாங்க இருக்கிற பிளேஸ்ல 1 BHK அப்படின்னா 8,000 வாடகை கேட்பாங்க. 2 BHK அப்படின்னா 16,000 கேட்பாங்க. இங்க சொந்த வீட்டுக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா வாடகை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எதுக்கு நம்ம வாடகை வீட்டில் இருக்கணும், அதுக்கு லோன் போட்டு நம்ம சொந்தமா வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த வாடகை அமௌண்ட்டை அப்படி இஎம்ஐயா கட்டிடலாம் அப்படி சொல்லி எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்களா தான் இருப்பாங்க. அது போக வேற ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க இதை விட பெட்டரான ஒரு வேலை கிடைச்சா மூவ் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வாடகை வீட்டில் இருக்கிறது உண்டு. இது போக சொந்த வீட்டுக்காரங்க வாடகை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ல நிறைய பார்ஷியாலிட்டியும் கூட இருக்கும். அதெல்லாம் வீடியோல 1 by 1 ஷேர் பண்றேன். பாய்.